Assalamu alaikum. Hi dears, welcome back to our channel Arfan Creation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து என்னோட 2 day பிஸியான ஒரு vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 weeksக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. அதனால் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய டிப்ஸோடையும் கண்டிப்பாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நானும் அம்மா அர்ஃபான் பேபி 3 பேருமே வந்து வெளியே கிளம்பிட்டோம். வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து மந்த்லி செக்கப் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டோம். அம்மா பார்த்திங்கன்னா இது வந்து செலவாகும், வேணாம், மாத்திரை மட்டும் இல்லாது வந்து வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணிவிட்டு அப்புறமா டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அம்மானா அப்படி தான், ஒரு விஷயமும் அவங்களுக்கு பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு செய்யறதுல வந்து ஆர்வம் அதிகமாக காட்டுவாங்க. அதே ஆர்வம் வந்து நம்மளும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அதனாலே நான் அம்மாவுக்கு வந்து எப்போவுமே மந்த்லி செக்கப் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி வந்து பண்ணிவிடுவோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேராக வர வரல பார்த்திங்கன்னா நர்சரி போயிட்டேன். நர்சரியில் வந்து மணி பிளான்ட் வந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன். எனக்கு வந்து பிளான்ட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை பராமரிக்கிற விதம் வந்து எனக்கு அவ்வளவுக்கு தெரியாதுங்கிறனாலே அந்த ஆசையை வந்து விட்டுட்டேன். மறுபடியும் எனக்கு மணி பிளான்ட் மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா அதை பராமரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்கிறனாலேயே நான் அந்த பிளான்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நேராக நர்சரி போயிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோசரி ஐட்டம் வாங்கிறதுக்காக ஷாப்பிங் வந்து போயிட்டோம். நாங்கள் எப்படி க்ரோசரி ஐட்டம் வாங்குவோன்னு பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாகவே வந்து ஜாமான் வாங்கிப்போம். நான் வந்து போன மாதமே பார்த்திங்கன்னா க்ரோசரி ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா எதெல்லாம் வீட்டில் இல்லை, எது ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்து போகுமோ அதெல்லாம் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தான் நான் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். நம்ம மொத்தமாக ஜாமான் வாங்குறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா 2 மாதம் இல்லைனா 3 மாதம் இந்த அளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த விஷயத்தில் வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த க்ரோசரி ஐட்டம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனாலேயே வந்து நம்ம 1 மாதம் 2 மாதம் இந்த அளவுக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட் ப்ராப்ளம் வந்து அவ்வளோக்கு இருக்காது. இப்போ இந்த காஃபி தூள், ஜீனி, எண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து தீர்ந்து போகிறதா இருக்கும். அதனாலேயே வந்து நான் அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டேன். வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் இருந்தனாலே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த க்ரோசரி ஐட்டமோட பில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக வாங்குறது தான் என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்னே சொல்லுவேன். அதே போல் அர்ஃபான் பேபிக்கும் சரி, அவருடைய பேபி ப்ராடக்டையுமே நான் வந்து கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் மொத்தமாகவும் நான் வாங்கிப்பேன். அந்த மாதிரி வாங்குறனால வந்து அவருக்கும் பெரிய செலவாக வந்து எனக்கு தெரியாது. டைப்பர் மட்டும் நான் வந்து கொஞ்சம் பார்த்துப்பேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுறனால எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க. காய்கறி கடைக்கு போனாலே தக்காளியை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் அவ்வளோ விலை ஏறிக்கிட்டே போகுது. பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது தக்காளி வாங்குறது. காய்கறிலாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து மணி பிளான்ட் வந்து செட் பண்ணியிருந்தேன். விண்டோ கார்னர்லேயுமே கவுண்டர் டாப் கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து செட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது மணி பிளான்ட் வந்து கிச்சனில் பார்க்குறப்போ. காலையில் வந்து எப்போவுமே நம்ம வ்ளாகில் வந்து காஃபி போடுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அர்ஃபன் குட்டிக்கு எப்போதும் போல் சத்துமாவு கஞ்சி வந்து காலையில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே எங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஒரு விஷயம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறோன்னா அது பெரிய விஷயந்தான். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சத்து மாவு பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டிக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதோட தண்ணியை வந்து ப்யூரியாக எடுத்து சர்க்கரை போட்டு ரெடி பண்ணிவிடுவேன். அந்த சக்கையை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எனக்கும் அம்மாவுக்கும் வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லி அதில் வந்து தண்ணி ஊற்றி இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன்.
ஒரு பக்கம் அர்ஃபான் குட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து எனக்கும் அம்மாவுக்குமே வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஒரு விஷயம் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து எடுத்துக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நான் காலைல எடுத்துக்கிட்டப்போ எனக்கு அந்த நான் ஒரு கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பாதி அளவுக்கு சாப்பிட்டதுமே எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருந்தது. கரெக்டாக மதியத்துக்கு மேலே தான் பசியே எடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அர்ஃபான் குட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கும் அம்மாவுக்குமே இந்த கஞ்சி வந்து எடுத்துக்கிட்டோம். காலைல இதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாசலில் கேட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். கிச்சனில் 2 பக்கமும், அதுக்கப்புறம் வாசலில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. மதியம் போல் கிச்சனுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற வேலையெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வந்து வைக்க போகிறேன். நான் வைக்கிற சாம்பார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து சப்புண்டு இருக்காது. நல்ல ஒரு புது ஆன மாதிரியே தான் இருக்கும், அன்றைக்கி செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேற்று வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தனால நான் வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பொரியல் பண்ண போகிறேன். பீன்ஸு கேரட் வச்சு பொரியல் பண்ண போகிறேன். இது எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் இந்த சாம்பாருக்கு எடுத்துக்கிட்ட காய்கறி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், அவ்வளோதான். அதே போல் பொரியலுக்கும் வந்து கேரட்டு பீன்ஸு போட்டு பொரியல் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டு. அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியனுக்கு வந்து மாறியாச்சு. வெஜிடேரியன்னாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பொரியல், சாம்பார் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும். குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து துவரம் பருப்பும் 1/4 கப் வந்து பாசி பருப்பும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நான் பாதி வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கிறேன். பாதி வெங்காயம் வந்து தாளிக்க வச்சுக்கலாம். இது கூட வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பழமான தக்காளி வந்து நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பல் 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு ஸ்டவ்வில் வந்து ஏற்றிடலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 5 விசில் வந்தால் நல்லா வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கும். இது வந்து இருக்கட்டும். இப்போ நான் வந்து காய்கறி வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை பேருக்கு பருப்பானத்தில் வந்து வெண்டைக்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு காய்க்குமே வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து இந்த வெண்டைக்காய் போட்டு பருப்பானமோ இல்லை சாம்பாரோ செஞ்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய் இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன் சாம்பாருக்கு. இப்போ வந்து எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பொரியலுக்கு தேவையான பீன்ஸு, கேரட்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து வெண்டைக்காவை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். வெண்டைக்காவோட அந்த கொழப்பு வந்து ஃபுல்லாக போகணும், பபிள்ஸ் மாதிரி வரும். இந்த பபிள்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே சாம்பார் பருப்பாட்டெல்லாம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லாவே வந்து பபிள்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் இந்த பேன்லேயே நான் வந்து ஆயில் சேர்த்துட்டு இது கூட வந்து கறிவிடம் வந்து சேர்த்துக்கிறேன். கறிவிடம் போட்டோம்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லைனா நீங்கள் கடுகு கூட வந்து தாளிக்க வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து பொரியட்டும். அடுத்து பாதி வெங்காயம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி சேர்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட்டு கத்திரிக்காய்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போது இந்த பருப்பு நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ நல்லா இதை நல்லா இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சுட்டு நீங்கள் சேர்க்குறப்போ நல்ல ஒரு திக்னஸோடு இருக்கும். இப்போது நம்ம வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறியெல்லாம் வந்து இந்த பருப்பு தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மசாலாவை வந்து அப்படியே நீங்கள் சேர்க்காமல் பருப்பு தண்ணியில் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து இது கொதி வரட்டும். அடுத்த ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் வந்து பீன்ஸு கேரட் பொரியல் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட கடுகு வந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பீன்ஸு கேரட்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சாம்பார் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லாவே வந்து இந்த கத்திரிக்காய்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து லாஸ்ட்டாக புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து மாங்காய் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுறேன். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வெண்டைக்காய் லாஸ்ட்டாக சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து கரையாமல் இருக்கும். நம்ம வதக்கிட்டோம்ல, அதனால் கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இது கூட துருவின தேங்காய் வந்து சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து சாம்பாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அர்ஃபான் குட்டிக்கு வந்து லஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஃபான் குட்டி வந்து மாதுளப்பழம் ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க. ஃப்ரூட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஜூஸ் பண்ணி கொடுக்கறது உண்டு. இது வந்து நீங்கள் தனியாக கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து அர்ஃபான் குட்டி குடிக்க மாட்டார். சாப்பிட்றப்போ கொடுத்தோம்னா அது தண்ணின்னு நினச்சி குடிச்சிக்கிட்டே வந்து சாப்பிடுவாங்க. அதனாலே வந்து நான் இந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் அடித்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம். அன்றைக்கி லஞ்சு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே இருந்தது வெஜிடேரியன் காம்போவோட. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் போல் பார்த்திங்கன்னா நானும் அர்ஃபான் குட்டியும் விளாண்டுட்டு இருந்தோம். என்னோடய டே வந்து என்ன தான் பிஸியாக ஸ்டார்ட் ஆனாலும் என்னோடய எண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக என் பையனோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் பெரிய சந்தோஷம்தான் எனக்கு எப்போவுமே.
ஓகே டியர்ஸ், நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கோர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ அரபிக் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், ஃப்ரீ சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து செகண்ட் பேட்சாக அரபிக் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனும் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து காம்படிஷன் அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.